வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம Fire-Boltt Mercury ஸ்மார்ட் வாட்ச் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த தீபாவளி சீசன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் எப்படியாவது ஒரு புது ஃபோன் வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது கூட ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்சும் கிடைச்சா இந்த தீபாவளி வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000, 20,000, 30,000 கூட ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து விலை கம்மியாகவும் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிற ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கு. அந்த வகையில் பாத்தீங்கன்னா Fire-Boltt Mercury வந்து உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்ச், அதே நேரத்தில் நல்ல ஃபீச்சர்ஸோட வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம Fire-Boltt Mercury ஸ்மார்ட் வாட்சை வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கா போயிட்டு இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.7 inch HD டிஸ்பிளேயோட வருது. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபுல் டச் ஸ்மார்ட் வாட்ச். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் ஆப்ஷன்ஸ் வந்து டச்லேயே வந்துடும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். ஸ்டார்டிங் வித் இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9.2 mm அல்ட்ரா தின் பாடியோடு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வாட்ச் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்மளுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து சைஸ் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 days பேட்டரி லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் IP67 வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் நீங்கள் வந்து தாராளமாக போட்டு போகலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஹார்ட் ரேட் செக் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் Fire-Boltt Mercury. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்சோட டிஸ்பிளே மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு அட்ராக்டிவான செட்டப் கொடுத்துருக்காங்க. வாட்சை வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேக்னெட்டிக் பின் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பின் இருக்குது. நீங்கள் வாட்ச் கிட்ட கொண்டு போனாலே அட்டாச் ஆயிரும். அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து USB பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லேப்டாப்பில் சார்ஜ் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட ஃபோன் சார்ஜஸ் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். அண்ட் கேபிளோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது, பட் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வாட்சோட ஃபேஸஸ் எப்படி மாற்றுறது, அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் கார்டு கொடுத்துருக்காங்க, வி ஆர் ஹானர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க வாரண்டிஸ் குவரிஸ்க்கெல்லாம். 1 year வாரண்டி தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கானாவுடைய 3 months ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி கானாவில் ஃப்ரீயாக பாட்டு கேட்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Z5 வந்து ஃப்ரீ ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. எத்தனை மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவே வந்து உங்களுக்கு ஒரு 300 rupees வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிற ஒரு கார்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் Bolt Play ஆப் மெம்பர்ஷிப் இருக்கக்கூடிய கார்டும் கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் நம்ம வந்து அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய BP லெவல் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து ஒரு வாரமாக எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது ஃபைனலாக வந்து நம்ம வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, பார்க்கறதுக்கு அது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வாட்ச் தூரத்துலேருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து iWatch மாதிரியே இருக்குது. எந்த ஒரு பெரிய டிசைனும் இல்லாமல், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரியே தான் இருக்குது. அண்ட் வாட்சோட ஸ்ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிகான், சாஃப்ட் சிலிகான் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடலில் இப்படி ரிமூவபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஸ்ட்ராப் மாற்றணுன்னா கூட நீங்கள் வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். இருக்குல்லே இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வாட்சோட பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், வாட்சோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் இருக்குது வாட்சுக்கு. அண்ட் கிளாஸும் பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸாக தான் இருக்குது. ஸோ ஹார்ட்வேர் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது வாட்ச். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து நம்ம Fire-Boltt Mercury ஆன் பண்ணுவோம். ஸோ ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்சோடைய டைம் வந்து அது காட்ட தொடங்கிருச்சு. எந்த ஒரு பெரிய இன்ஸ்டலேஷன் ப்ராசஸும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டேரெக்டாக டைம் காட்டுது அண்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் காட்டுது. நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வேணாலும் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஃபோனோட எப்படி டேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு QR கோட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்கேன் QR கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து கேமராவில் போய் QR கோடை பக்கத்தில் காமிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து QR கோடை வந்து டிடெக்ட் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிடும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ Bolt Play மியூசிக், வீடியோஸ், கேம்ஸ், சோஷியல் ரிவார்ட்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு QR கோடு வருது.
ஸோ பிரைட்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆப்பிள் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பிரைட்னஸ் இருக்குது, பவர் ஆஃப் இருக்குது, QR கோட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த QR கோடை வந்து நம்ம டேரெக்டாக ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து ஃபோனை வந்து டேக் பண்ணிக்கலாம் இதோட. ஸோ இப்போ திரும்ப ஸ்கேன் பண்ணுவோம் QR கோடை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணோடனே இதோடைய அப்ளிகேஷன் லிங்க் வந்துடுது. இந்த அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸ் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 8 MB தான் இருக்குது, டாஃபிட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஆஸ் யூஷுவல் எந்த ஒரு ஸ்மார்ட் வாட்சாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஹைட், வெயிட் இதெல்லாமே கரெக்டாக கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதில் பார்க்குற கேலரி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய பிபி எப்படி இருக்குது, அது வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லா ரீடிங்ஸுமே வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஓகே கொடுக்குறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆயிடுச்சு நம்ம ஃபோன் ஸ்மார்ட் வாட்சோட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட் டிவைஸ் கொடுக்குறோம். ஆட் டிவைஸ் கொடுத்து while using the app அப்படின்னு கொடுத்தா வாட்ச் வந்து வாட்சோட ஐடி இங்கே காட்டும். ஸோ இதை இப்போ செலக்ட் பண்ணோடனே கனெக்டிங் அப்படின்னு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து வாட்ச் இனிஷியலாக எப்படி வந்ததோ அப்படி இருக்குது. இப்போ கனெக்ட் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கு BSW006. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து மாறி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து சிங்க் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வாட்சில் வந்து வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணணும்னா டேட்டா சேஞ்ச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஃபேஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ இந்த கார்ட்டூன் ஃபேஸ் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா டேரெக்டாக அதை சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இங்கே சேஞ்ச் ஆயிரும். ஸோ வாட்ச் வந்து லிங்க் ஆயிடுச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து வாட்சில் எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து ஃபோன்லேயே பார்க்கலாம் அண்ட் வாட்ச்லேயே பார்க்கலாம். அண்ட் சில ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கேமரா ஃபீச்சர். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஃபோட்டோக்கு வந்து நம்ம ஃபோனை வந்து எங்கேயாவது ஒரு ட்ரைபாடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வாட்சில் வந்து அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை செட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நான் இந்த ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நான் டேரெக்டாக இதில் கிளிக் பண்ணிடுவேன். கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுது. இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிறது உண்மையிலுமே நிறைய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மியூசிக் பிளேயரை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபோனில் டேரெக்டாக ப்ளே ஆனாலும் சரி, இல்லை உங்களுக்கு ப்ளூடூத் ஹெட்செட்டில் ப்ளே ஆனாலும் சரி, அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் மியூசிக் பிளேயர்லாம் வந்து இப்போ வர ஸ்மார்ட் வாட்ச் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். ஓவரால் பார்த்தீங்கன்னா Fire-Boltt Mercuryல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், வாட்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, அதோடைய குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். அண்ட் இதில் வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இதில் வந்து ரன்னிங் மோட்ஸ் இருக்குது, உங்களுடைய கேலரிஸ் வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணலாம். இதில் வந்து நல்ல ஃபீச்சர்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே வந்து 8 days வந்து பேட்டரி நிற்கிற ஒரு ஃபீச்சர் வந்து ரொம்ப நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். 8 days கண்டிப்பாக வந்து பேட்டரி நிற்கும் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரா ஷட்டர் ஃபீச்சர் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் செக்மெண்ட்ஸில் இருக்கிற நிறைய ஸ்மார்ட் வாட்சில் வந்து அந்த ஃபீச்சர் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஃபோனை எங்கே வேணாலும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் வாட்சில் வந்து நீங்கள் வந்து ஃபோனை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இதுவும் வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணுற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, ஹார்ட் ரேட் செக்கிங் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் செக் பண்ணும்போது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை, சில டைம் மட்டும்தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த செக்மெண்ட்டில் வந்து நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்கலாம்னா இதோடைய ஸ்மார்ட் வாட்ச் ஃபீச்சர்ஸான வாட்ச் ஃபேஸஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதோட டிசைன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நீங்கள் வந்து கால் நோட்டிஃபிகேஷன் வந்து இதில் செக் பண்ணலாம். உங்களுக்கு வர மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அது வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லைனா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எந்த அப்ளிகேஷனாலும் நீங்கள் வந்து அதில் வந்து செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்சில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து வாட்ச்லேயே பார்க்கலாம். நீங்கள் வந்து ரிப்ளை தான் பண்ண முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கால் வருது அப்படின்னாலும் நீங்கள் வந்து யார் கால் பண்ணுறா அப்படிங்கிறத வந்து வாட்ச்லேயே பார்த்துடலாம். நீங்கள் வந்து ஒன்று அதை சைலண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ரிஜெக்ட் பண்ணலாம், அட்டன் பண்ணி பேச முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லீப் டைம் வந்து இதில் செக் பண்ணலாம், உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணலாம், ட்ராக்கும் பண்ணலாம். இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோடைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2200 கிடைக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கால் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இது வரைக்கும் எந்த வாட்சும் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2200 அப்படிங்கிறது ஒரு நியாயமான விலை அப்படின்னு தான் தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.